ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இது வந்து கோவக்காய் சட்னின்னு சொல்லலாம், கோவக்காய் துவையல்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஒரு 200 கிராம்ஸ் வந்து கோவக்காய் வாங்கியிருக்கோம். 2 பெரிய வெங்காயம், தக்காளி, புளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 2 காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மிளகா காரமாக இருக்கிறதால நாங்கள் வந்து 2 மிளகா மட்டும் எடுத்துருக்கோம். எடுத்து வந்து மிளகா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் வந்து கடலப்பருப்பு நம்ம ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் கடலப்பருப்பு போடுறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து உளுந்து ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ப்ரௌனிஷாக வந்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மிளகுலேயும் காரம் இருக்கிறதால நம்ம வந்து மிளகா வந்து கம்மியாக எடுத்துருக்கோம். மிளகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். கல் உப்பு ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு ½ மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கோவக்காவை ஆட் பண்ணுறோம். கோவக்காய் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு ஒரு 6 பல் பூண்டு, புளி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பார்த்திங்கன்னா வதங்கி வந்திருக்கு கோவக்காலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆற வைக்க போகிறோங்க. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறோம். மாற்றி எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இதை நம்ம தாளிக்க போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக நல்லா தொலைவி விடணும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். மோஸ்ட்லி இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு நீங்கள் சாப்பிடும்போது கூட வந்து நெய் வேணுன்றவங்க நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வீட்டில் பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி செய்கிறவங்க இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்கும். பஜ்ஜிக்கு, போண்டாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இட்லிக்கும் மதியம் லஞ்சு சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து